இந்த டிபேட் கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்தியாவோட முன்னணி ஜிங்க், ஈயம் அப்புறம் வெள்ளி உற்பத்தியாளரான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், அதாவது HZL, அவங்களோட நிதி உத்திகள், அதோட எதிர்கால போக்குகள், இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா, இவங்க சமீபத்தில், அதாவது FY 2025 நிதியாண்டுல அவங்க சம்பாதிச்ச லாபத்தை விட கணிசமா அதிக தொகையை டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல அந்த தேவையை சரி பண்ண கடன் வேற வாங்கியிருக்காங்க. இது இப்போ பரவலா ஒரு கவனத்தையும் விவாதத்தையும் கிளப்பிருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? ஹிந்துஸ்தான் ஜிங்கோட இந்த மாதிரி ஒரு அதிக டிவிடெண்ட் கொடுக்குற அணுகுமுறை, அதோட நீண்டகால வளர்ச்சிக்கு, நிதி நிலத்தன்மைக்கெல்லாம் எப்படி சொல்றது, உகந்ததா இருக்குமா? இது பங்குதாரர்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற ஒரு நல்ல உத்தியா, இல்லனா இது எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை ஒரு மாதிரி பணயம் வச்சு நிறுவனத்தோட மூலதன ஒதுக்கீடு அப்புறம் நிர்வாக கட்டமைப்புல சில கவலைக்குரிய விஷயங்களை காட்டுதா? இதுதான் நம்மளோட இன்னைய விவாதத்தோட மைய புள்ளி. இந்த ஒரு ஆழமான கலந்துரையாடலுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிறது ஹிந்துஸ்தான் ஜிங்கோட FY 2024-25 ஆண்டு அறிக்கை, அதோட விரிவான நிதிநிலை டேட்டா, அவங்க அறிவிச்சிருக்கிற உத்திகள், அப்புறம் இந்த ESGன்னு சொல்றோமே, சுற்றுச்சூழல் சமூக ஆளுகை செயல்பாடுகள், அதுபோக ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் மாதிரி முக்கியமான நிதி வெளியீடுகளில் வந்திருக்கிற நிபுணர்களோட பகுப்பாய்வுகள், இதெல்லாம் வச்சு தான் பேச போறோம். நான் இந்த விவாதத்தில் என்ன சொல்ல வரேன்னா, HZLோட டிவிடெண்ட் கொள்கைங்கிறது அவங்களோட அந்த மிக வலுவான நிதிநிலை, சிறப்பான செயல்பாட்டு திறன், அப்புறம் தாராளமான பணப்புழக்கம், இது எல்லாத்தோட ஒரு இயல்பான வெளிப்பாடு தான். இது பங்குதாரர்களுக்கு சரியா மதிப்பளிக்குது. அதே சமயம் நிறுவனத்தோட வளர்ச்சி திட்டங்களோடையும் கவனமா ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாதிட போறேன். சரி, மறுபக்கம் நான் என்ன சொல்ல போறேன்னா, HZLோட இப்போதைய கொள்கை கொஞ்சம் குறுகிய கால பங்குதார திருப்திக்கு அதிக முன்னுரிமை கொடுக்குதோன்னு தோணுது. இது நீண்டகால வளர்ச்சிக்கான முதலீடுகளை பாதிக்கக்கூடிய ஆபத்துகளையும், அதே மாதிரி நிறுவன ஆளுகை தொடர்ப சில சீரியஸான கவலைகளையும் எழுப்புது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் முன்வைக்கிறேன். சரி, முதல்ல என் பார்வையில சொல்றேன். ஹிந்துஸ்தான் ஜிங்கோட FY 25 செயல்திறனை பார்த்தீங்கன்னா அது நிஜமாவே அசாதாரணமானது. வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாக உலோகத்தை வெட்டி எடுத்து சுத்திகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட முதன்மை ஜிங்க் சந்தையில் அவங்களோட ஆதிக்கத்தை தொடர்ந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. சுமார் ஒரு 77% சந்தை பங்கு அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப முக்கியமா, இந்த உலகளாவிய பணவீக்க அழுத்தங்களுக்கு நடுவுலையும் உற்பத்தி செலவை ஒரு டன்னுக்கு $1052, அதாவது போன வருஷத்தை விட 6% குறைச்சிருக்கிறாங்க. இது அவங்களோட செயல்பாட்டு திறமைக்கு ஒரு பெரிய சான்று இல்லையா? பங்குதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான வருமானத்தை கொடுத்துருக்காங்க. FY 25ல மொத்த பங்குதாரர் வருமானம், அதாவது TSR, பங்கு விலை உயர்வு பிளஸ் டிவிடெண்ட் ரெண்டும் சேர்த்து சுமார் 68% இருந்திருக்கு. இது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாத்தை விட ரொம்ப அதிகம். இந்த அதிக டிவிடெண்ட் தானா வரல. இது அவங்களோட வலுவான அந்த ப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது FCFோட பிரதிபலிப்பு. நிறுவனத்தோட செயல்பாடுகள், மூலதன செலவு எல்லாம் போக கையில மிச்சம் இருந்த உண்மையான ரொக்கம் FY 25ல 10,85,00,000 ரூபாய். இவ்ளோ ஸ்ட்ராங்கா பணப்புழக்கம் இருக்கும்போது பங்குதாரர்களுக்கு பங்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, கிறிசில் மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து தொடர்ந்து AAA அப்படிங்கிற உச்சத்தர மதிப்பீட்டை வாங்கிட்டு வராங்க. இது அவங்களோட நிதி ஆரோக்கியத்தையும், சந்தையில் அவங்களுக்கு இருக்கிற நம்பகத்தன்மையையும், அப்புறம் கம்மி வட்டியில கடன் வாங்குற திறனையும் காட்டுது. டிவிடெண்டுக்காக கடன் வாங்கினாங்கன்னு சொன்னாலும் இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு இது ஒரு தற்காலிக பணப்புழக்க மேலாண்மை உத்தியா இருக்கலாம், இல்லைனா ஒரு டாக்ஸ் மிச்சம் பண்றதுக்கான வியூகமா கூட இருக்கலாம். கடன் அளவுகளும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே சமயம் வளர்ச்சி பாதையை அவங்க கைவிட்டுறல. 2030க்குள்ள உற்பத்தி திறனை வருஷத்துக்கு 2 மில்லியன் டன்னா இரட்டிப்பாக்க ஒரு லட்சிய திட்டம் இருக்கு. இதுக்காக புது சுத்திகரிப்பாலை விரிவாக்கத்துக்கு சுமார் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது VAP, வெறும் பேசிக் மெட்டலா இல்லாம அதிக லாபம் தர ஜிங்க் கலவைகள் மாதிரி பொருட்களோட பங்க மொத்த விற்பனையில 50% உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. புதுமை, டெக்னாலஜி மேம்பாடு, இதிலெல்லாம் தொடர்ந்து முதலீடு செய்றாங்க. ஏன், ஃபியூச்சர் தேவைகளை மனசுல வச்சு ஜிங்க் அடிப்படையிலான பேட்டரி டெக்னாலஜி ஆராய்ச்சியில கூட இறங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ESG, அதாவது சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுகை தரங்கள்ல உலக அளவுல முன்னணியில இருக்காங்க. S&P குளோபல் ரேட்டிங்ல உலக உலோகங்கள் மற்றும் சுரங்கத்துறையில தொடர்ந்து 2வது வருஷமா முதல் இடம் பிடிச்சிருக்காங்க. இது நீண்டகால நிலைத்தன்மைக்கும் முதலீட்டாளர் நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால இந்த டிவிடெண்ட் கொள்கை நிறுவனத்தோட வலிமையோட அடையாளம், பலவீனத்தோட அறிகுறி இல்ல. நீங்க சொன்ன அந்த செயல்பாட்டு சாதனைகளை நான் இல்லைன்னு சொல்லல.
உற்பத்தி, செலவு குறைப்பு, மார்க்கெட் ஷேர் இதிலெல்லாம் HCL சிறப்பா தான் செயல்படுறாங்க. அது உண்மைதான். ஆனா நிதி நிர்வாகம் அப்புறம் இந்த மூலதன ஒதுக்கீடுன்னு வரும்போது சில அடிப்படை கேள்விகள் வருது இல்லையா? FY25ல நிறுவனத்தோட நிகர லாபம் 10,436 கோடி. ஆனா கொடுத்த மொத்த டிவிடெண்ட் தொகை 12,000 கோடி. அப்படி பார்த்தா சம்பாதிச்ச லாபத்தை விட சுமார் 1,500 கோடிக்கு மேல டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ண நிறுவனம் 2,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கு. ஒரு கம்பெனி அது எவ்வளவு லாபமா இருந்தாலும் சம்பாரிச்சதை விட அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கறது, அதுவும் கடன் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான நிதி நிர்வாகமா தெரியலையே எனக்கு. ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில சொன்ன மாதிரி இது நிறுவனத்தை ஒரு டிவிடெண்ட் ஃபேக்டரியா மாத்துது. ஆனா ஒரு வளர்ச்சி எந்திரமா இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம்தான். அதாவது லாபத்தை திரும்பவும் தொழில்ல போட்டு எதிர்கால வளர்ச்சியை உறுதி பண்றதை விட உடனடியா பங்குதாரர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுல அதிக கவனம் செலுத்துறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்ன வளர்ச்சி திட்டங்கள், 2 மில்லியன் டன் விரிவாக்கம், அந்த 12,000 கோடி ரூபாய் முதலீட்டுல புது சுத்திகரிப்பு ஆலை, VIP பங்கு அதிகரிப்பு, ஜிங்க் பேட்டரி ஆராய்ச்சி இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய தொகையை டிவிடெண்டா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் லாபம் அப்புறம் கடன் வாங்கின பணத்தை வச்சு இந்த லட்சிய திட்டங்களுக்கு தேவையான முழு நிதியையும் கரெக்ட் டைம்ல ஒதுக்கீடு செய்ய முடியுமா? இது வளர்ச்சி திட்டங்களோட வேகத்தை குறைக்காதா, இல்ல திட்டங்களோட அளவையே குறைக்க வேண்டிய வருமா? இது நீண்டகால வளர்ச்சி வாய்ப்புகளை ஒரு மாதிரி பணயம் வைக்கிற மாதிரி இல்லையா? இது போக நிர்வாக கட்டமைப்புலயும் சில கவலைக்குரிய விஷயங்கள் இருக்கு. கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுக்கிற இந்த முடிவு HCLோட நல்லதுக்காக எடுத்தாங்களா, இல்ல அதோட தாய் நிறுவனமான வேதாந்தா ரிசோர்சஸோட நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய எடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வர்றது இயல்பு தானே. வேதாந்தா குரூப்போட கடன் சுமை பத்தின நியூஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நிறுவனத்தோட நிர்வாக குழுல போதுமான சுயாதீன இயக்குனர்கள் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக HCL தொடர்ந்து 3வது வருஷமா FY23, FY24 அண்ட் FY25 பங்குச் சந்தைகள் கிட்ட இருந்து அபராதம் வாங்கிட்டு இருக்காங்க. இது நிர்வாகத்துல இருக்கிற ஒரு பெரிய பலவீனத்தை காட்டுது. இப்படிப்பட்ட சூழல்ல எடுக்கப்படுற முக்கியமான நிதி முடிவுகளோட நம்பகத்தன்மையும் ஒரு கேள்விக்குறியாகுது. அதனால செயல்பாட்டு வலிமையை தாண்டி மூலதன ஒதுக்கீட்டு அணுகுமுறை அப்புறம் நிறுவன ஆளுகை பத்தி HCL தீவிரமா மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. நீங்க சொல்ற மூலதன ஒதுக்கீடு, கடன் பத்தின கவலைகள் நியாயமானதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதை நிறுவனத்தோட ஒட்டுமொத்த நிதி சூழல்ல வச்சு பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி HZLோட அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ FCF ரொம்ப ரொம்ப வலுவானது. கடந்த 5 வருஷமாவே சராசரியா வருஷத்துக்கு 10,000 கோடிக்கு மேல FCF ஈட்டிருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான பணம் உற்பத்தி திறன் இருக்கும்போது டிவிடெண்ட் கொடுக்கறங்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான். AAA தரமதிப்பீடுங்கிறது சும்மா ஒரு அலங்கார சொல் இல்ல. அது சந்தையில அவங்களோட கடன் தகுதியையும் நிதி நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்துது. இதனால அவங்க ரொம்ப கம்மி வட்டியில கடன் வாங்க முடியும். அதனால டிவிடெண்டுக்காக தற்காலிகமா கடன் வாங்குறங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியத்தை பெரிய அளவுல பாதிக்காது. இது ஒரு புத்திசாலித்தனமான நிதி மேலாண்மை உத்தியா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு வரி விளைவுகளை கணக்குல வச்சோ இல்ல பங்கு சந்தைக்கு ஒரு வலுவான சிக்னல் கொடுக்கறதுக்காகவோ இப்படி செஞ்சிருக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கான அவங்களோட அர்ப்பணிப்பை பாருங்க. 12,000 கோடி ரூபாய் முதலீட்டுல புது சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான அறிவிப்பு. இது வெறும் பேப்பர்ல இருக்கிற திட்டம் இல்ல, அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்ங்கிற நம்பிக்கை கொடுக்குது. அதனால டிவிடெண்ட் கொள்கை நிலையற்றதுன்னோ வளர்ச்சியை பாதிக்குதுன்னோ நான் நினைக்கல. நீங்க சொல்றது புரியுது. ஆனா அந்த வாதத்துல ஒரு அடிப்படை சிக்கல் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். FCF ஸ்ட்ராங்கா இருக்கு, AAA ரேட்டிங் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா FCF ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே டிவிடெண்டுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் மையமான கேள்வி. இது நிதி மேலாண்மை உத்திங்கிறத விட ஒருவித நிதி அழுத்தத்தோட வெளிப்பாடா தோணுது. ஒவ்வொரு வருஷமும் லாபத்தை விட அதிகமா டிவிடெண்ட் கொடுத்து அதுக்காக கடன் வாங்குறதுங்கிறது நீண்ட காலத்துக்கு எப்படி நிலைத்தன்மையா இருக்க முடியும்? இது நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை படிப்படியா பலவீனப்படுத்தாதா? கடன் அதிகமாக வட்டி செலவு அதிகமாகி நிகர லாபத்தை குறைக்கதானே செய்யும். நாளைக்கு சந்தையில ஒரு திடீர் சரிவு வந்தாலோ இல்ல ஒரு பெரிய எதிர்பார்க்காத முதலீட்டு தேவை வந்தாலோ இந்த அதிக கடன் சுமை நிறுவனத்தோட அந்த நிதி நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டிய ரொம்பவே குறைச்சிடும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற செயல்பாட்டு வலிமை மட்டுமே நாளைக்கே நிலைத்தன்மைக்கு கேரண்டி கிடையாது. இந்த அப்ரோச் எதிர்கால முதலீட்டு திறனை, குறிப்பா பெரிய அளவு விரிவாக்க திட்டங்களுக்கு தேவையான உள்நாட்டு நிதி ஆதாரம், அதாவது இன்டர்னல் அக்ரூவல்ஸ கட்டுப்படுத்தாதா? உங்க பார்வையில அது ஒரு சிக்கலா தெரியலாம்.
ஆனா நான் இதை வேற மாதிரி பார்க்கறேன். ஹெச்சிஎல் வளர்ச்சி அப்புறம் பங்குதாரர் வெகுமதி ரெண்டையுமே சமநிலையில கொண்டு போகுது அப்படிங்கறத என் வாதம். பங்குதாரர் வருமானத்தை மறுபடியும் பாருங்க. FY25ல 68% TSR அப்படிங்கிறது பங்குதாரர்களுக்கு நிறுவனம் எவ்வளவு மதிப்பளிக்குதுங்கிறத காட்டுது. இது முதலீட்டாளர் நம்பிக்கையை தக்க வைக்க அவசியம். அதே நேரத்துல வளர்ச்சி அவங்க ஒருபோதும் புறக்கணிக்கல. 2 மில்லியன் டன் உற்பத்தி திறன் விரிவாக்கங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட பங்கை 50% உயர்த்துறதுங்கிறது லாப வரம்புகளை அதிகரிக்க ஒரு தெளிவான உத்தி. ஜிங்க் பேட்டரி டெக்னாலஜில செய்யப்படுற R&Dங்கிறது எதிர்காலத்துக்கான முதலீடு. சுரங்கப் பணிகள்ல டிஜிட்டல் மயமாக்கல், ஆட்டோமேஷன் இதெல்லாம் செய்யற முதலீடுகள் செயல்பாட்டு திறனை இன்னும் அதிகரிக்கும். இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஆதாரம் தேவைங்கிறத உணர்ந்துதான் அந்த 12,000 கோடி ரூபாய் முதலீட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால இது ஒண்ணுக்காக இன்னொன்னு தியாகம் பண்ற நிலைமை இல்ல. ரெண்டும் சமமா முன்னெடுத்துட்டு போறோம். நீங்க சொல்ற வாதம் மேலோட்டமா பாப்பா சரியா தெரியலாம். ஆனா சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, முதலீட்டு தொகையும் சொல்லிருக்காங்க. சரி, ஆனா வருஷ லாபத்தோட பெரும் பகுதியை சில சமயம் லாபத்தை விட அதிகமாவே டிவிடெண்டா கொடுத்துட்டு இந்த லட்சிய திட்டங்கள் பிளான் பண்ண மாதிரி தேவையான வேகத்துல முழு நிதி ஒதுக்கீட்டோட செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? மிச்சம் இருக்கிற தொகையும் கடன் வாங்கின பணமும் மட்டும் போதுமா இருக்குமா? இல்ல நிதி பற்றாக்குறையால திட்டங்களோட வேகம் குறைக்கப்படுதா? உதாரணத்துக்கு அந்த 12,000 கோடி முதலீடு எத்தனை வருஷத்துல செய்வாங்க, அதோட ப்ராக்ரஸ் என்ன? இது மாதிரி விவரங்கள் தெளிவா தெரியலையே. மத்த போட்டி நிறுவனங்களோட ஒப்பிடும்போது HCL தன்னோட லாபத்துல போதுமான சதவீதத்தை திரும்பவும் பிசினஸ்ல முதலீடு செய்யுதா இல்ல குறைவா செய்யுதா? இதுதான் ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் கட்டுரை எழுப்புற சந்தேகம். குறுகிய கால பங்குதாரர் திருப்திக்காக நீண்டகால வளர்ச்சி வாய்ப்புகள் மெதுவா நீர்த்து போக செய்யப்படுதா? அந்த பெனிவைஸ் பவுண்ட் ஃபூலிஷ் அப்படிங்கிற நிலைமை வந்துருமோ? நிர்வாக ஆளுகை பத்தி நீங்க எழுப்பின கவலைகளுக்கு வருவோம். HCLல வலுவான ஆளுகை நடைமுறைகளை ஃபாலோ பண்றாங்க. ஆடிட் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, சஸ்டைனபிலிட்டி மற்றும் ESG கமிட்டி, ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டின்னு பல ஸ்பெஷல் கமிட்டிகள் ரொம்ப தீவிரமா செயல்படுது. விசில் ப்ளோவர் பாலிசி மாதிரி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யற வழிமுறைகள் நடைமுறையில இருக்கு. சுயாதீன இலக்குனர் பற்றாக்குறை பிரச்சனை இருக்குங்கிறத நிர்வாகம் ஒத்துக்கிறாங்க. அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. தகுதியான ஆட்களை தேடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தற்காலிக பின்னடைவு தானே தவிர ஒட்டுமொத்த நிர்வாகத்தோட வலிமையையோ வெளிப்படைத்தன்மையையோ கேள்விக்குட்படுத்தாது. நிறுவனத்தோட செயல்பாடுகள், முடிவுகள் எல்லாமே உரிய ஆளுகை கட்டமைப்புக்குள்ளதான் நடக்குது. மன்னிக்கணும், இதை நான் அவ்ளோ எளிதா எடுத்துக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்காக, அதுவும் நிறுவன ஆளுகையோட மிக முக்கிய அம்சமான சுயாதீன இயக்குனர்கள் பற்றாக்குறைக்காக ஒரு நிறுவனம் தொடர்ந்து 3 வருஷமா பங்குச்சந்தைகளால் அபராதம் விதிக்கப்படுதுன்னா அது ஒரு தற்காலிக பின்னடைவுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இது ஒரு தொடர்ச்சியான சிஸ்டமிக் பிரச்சனையா தான் தெரியுது. நிர்வாகக் குழுவுல சுயாதீன குரல்கள் குறைவா இருக்கும்போது அது சிறுபான்மை பங்குதாரர்களோட நலன்களை பாதிக்கிற முடிவுகளுக்கு வழி வகுக்காதா? குறிப்பா தாய் நிறுவனமான வேதாந்தாவோட கணிசமான அளவுள்ள தொடர்புடைய தரப்பினர் பரிவர்த்தனைகள், அதாவது RPTs, அதாவது குரூப்புக்குள்ளேயே நடக்கிற வியாபார பரிமாற்றங்கள் இருக்கும்போது இது ரொம்ப முக்கியம். இந்த RPPக்கள் நியாயமான முறையில மார்க்கெட் விலையில நடக்குதாங்கிறத உறுதி செய்யறதுல சுயாதீன இயக்குனர்களோட பங்கு முக்கியமானது. கடன் வாங்கி அதிக டிவிடெண்ட் கொடுக்கற முடிவு கூட HCLோட தனிப்பட்ட நலனை விட தாய் நிறுவனத்தோட நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டிருக்கலாமோங்கிற சந்தேகத்தை இந்த ஆளுகை பலவீனம் அதிகமாக்குது. ஆடிட்டர் ரிப்போர்ட்ல கூட இந்த RPTக்கள் கீ ஆடிட் மேட்டரா, அதாவது ஆடிட்டர்கள் மிக அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செஞ்ச ஒரு முக்கிய அம்சமா குறிப்பிட்டிருக்கிறதே இதோட தீவிரத்தன்மையை காட்டுது. அதனால ஆளுகை வலுவா இருக்குங்கிறத ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. இறுதியா எதிர்கால வாய்ப்புகளை பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஒரு மிக சிறந்த நிலைமையில இருக்கு. உலகம் தூய்மை ஆற்றலை நோக்கி போகும்போது ஜிங்க் அப்புறம் வெள்ளி, இந்த 2 உலோகங்களுக்குமான தேவை பல மடங்கு அதிகமாகும். சோலார் பேனல்கள், காத்தாலைகள், எலக்ட்ரிக் வண்டிகள், பேட்டரிகள்னு பல துறைகள்ல இது முக்கிய பங்கு வகிக்குது. HCL இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க தயாரா இருக்கு. VAPன்னு சொல்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல கவனம் செலுத்துறதும், ஜிங்க் பேட்டரி மாதிரி புது டெக்னாலஜிகள்ல முதலீடு செய்யறதும் எதிர்கால வளர்ச்சியை இன்னும் உறுதி செய்யும். அவங்களோட உலகத்தரம் வாய்ந்த ESG செயல்திறன் S&P குளோபல் நம்பர் 1 ரேங்கிங் முதலீட்டாளர் நம்பிக்கையை அதிகப்படுத்துறது மட்டுமில்லாம செயல்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை இடர்களையும் குறைக்குது.
இது நீண்டகால மதிப்பை உருவாக்குறதுக்கான உறுதியான அடித்தளம். வாய்ப்புகள் ஈட்டலாம், அத நான் மறுக்கல. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்ற அந்த மூலதன ஒதுக்கீடு அப்புறம் நிர்வாக ஆளுகை சிக்கல்கள் தீர்க்கப்படலன்னா நிறுவனம் இந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு முழுமையா பயன்படுத்திக்க முடியுங்கிறதான் கேள்வி. சரியான நேரத்துல சரியான அளவுல முதலீடு செய்ய நிதி ஆதாரம் தேவை. அதிக டிவிடெண்ட் அப்புறம் கடன் சுமை இதுக்கு தடையா இருக்காதா? அதுபோக செயல்பாட்டு ரீதியாவும் சில முக்கியமான ரிஸ்க்ஸ் இருக்கு. சப்ளை செயின் ரிஸ்க், குறிப்பா நிலக்கரி மாதிரி முக்கிய உள்ளீடுகளோட விலை, அப்புறம் கிடைக்கிறதுல இருக்கிற நிச்சயமற்ற தன்மை, புவிசார் அரசியல் பதட்டங்கள், இதெல்லாம் சவால்கள் தான். ஒழுங்குமுறை இடர்களும் இருக்கு. பல வருஷமா பெண்டிங்ல இருக்கிற அந்த சுரங்க உரிமை கட்டண சர்ச்சை, ராயல்டி டிஸ்பியூட் இன்னும் முடிவுக்கு வரல. சைபர் அட்டாக் அபாயங்கள் இன்னே டிஜிட்டல் உலகத்துல தவிர்க்க முடியாதது. எல்லாத்துக்கும் மேல ஆபரேஷனல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். போன நிதியாண்டுல மட்டும் சுரங்கப் பணிகள்ல 4 உயிரிழப்புகள் நடந்திருக்குங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். S&P குளோபல் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸுங்கிறது பாராட்ட வேண்டியது தான். ஆனா இப்படி உயிரிழப்புகள் நடக்கும்போது ESGயோட S சமூகம் அப்புறம் G ஆளுகை அம்சங்கள் நடைமுறையில எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்படுதுங்கிற கேள்வி வருது இல்லையா? அதனால வாய்ப்புகளோட சேர்த்து இந்த இடர்களையும் நிதி மற்றும் ஆளுகை சிக்கல்களையும் கணக்குல எடுத்துக்கணும். சரி, இந்த விவாதத்தோட இறுதியில என்னோட நொழிப்பாட்ட சுருக்கமா சொல்றேன். இந்துஸ்தான் ஜிங்க் தன்னோட அந்த நிகரற்ற செயல்பாட்டு திறன், வலுவான பணப்புழக்கம், அப்புறம் முன்னணி சந்தை நிலை இதெல்லாம் பயன்படுத்தி பங்குதாரர்களுக்கு சிறப்பான மதிப்பையும் வருமானத்தையும் கொடுக்குது. அதே நேரத்துல உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்குறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல கவனம் செலுத்துறது, புது டெக்னாலஜிகள்ல முதலீடு செய்யறதுன்னு எதிர்கால வளர்ச்சிக்கான தெளிவான லட்சிய திட்டங்களையும் வச்சிருக்கு. அதோட AAA நிதி தர மதிப்பீடும் உலகளாவிய ESG அங்கீகாரமும் அதோட வலிமைக்கு சான்று. டிவிடெண்ட் கொள்கைங்கிறது இந்த வலிமையோட வெளிப்பாடே தவிர வளர்ச்சிக்கான தடையல்ல. கொள்கை குறிப்பா லாபத்தை மீறி கடன் வாங்கி கொடுக்கறது நீண்டகால வளர்ச்சி, நிலைத்தன்மை, நிதி ஆரோக்கியம் அப்புறம் மூலதன ஒதுக்கீட்டோட செயல்திறன் பத்தி மிக முக்கியமான கேள்விகளை எழுப்புது. இது குறுகிய கால ஆதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மெதுவா பாதிக்கலாம். தொடர்ந்து நீடிக்கிற நிர்வாக ஆளுகை பிரச்சனைகள், குறிப்பா சுயாதீன இயக்குனர் பற்றாக்குறை அப்புறம் தாய் நிறுவனத்தோட பரிவர்த்தனைகள் பத்தின கவலைகள் இந்த நிதி முடிவுகள் மேல இருக்கிற நம்பகத்தன்மையை குறைக்குது. அதனால மூலதன ஒதுக்கீடு அப்புறம் ஆளுகை நடைமுறைகள்ல ஒரு வெளிப்படையான மறுபரிசீலனையும் ஒரு மாற்றமும் தேவைப்படலான்னு நினைக்கிறேன். இந்துஸ்தான் ஜிங்க் நிசந்தேகம் இந்திய பொருளாதாரத்தோட ஒரு முக்கிய தூண். அதோட துறையில ஒரு வலிமையான நிறுவனம் தான். ஆனாலும் அதோட நிதி உத்திகள், குறிப்பா மூலதனத்தை எப்படி ஒதுக்குது, டிவிடெண்டா எவ்வளவு கொடுக்குது, வளர்ச்சிக்காக எவ்வளவு முதலீடு செய்யுதுங்கிற மாதிரி அம்சங்கள் முதலீட்டாளர்களும் சரி, சந்தை ஆய்வாளர்களும் சரி ரொம்ப கவனமா தொடர்ந்து பரிசீலிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. நிச்சயமா நிறுவனத்தோட வளர்ச்சி திட்டங்கள் சொன்ன மாதிரி முன்னேறுதா, கடன் அளவுகள் கண்ட்ரோல்ல இருக்கா, நிர்வாக ஆளுகளில முன்னேற்றம் வருதாங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது அவசியம். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான பதில கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட செய்யப்படல. மாறா ஹிந்துஸ்தான் ஜிங்கோட நிலைமை பத்தி 2 வேறுபட்ட ஆதாரங்களோட அடிப்படையிலான பார்வைகளை முன்வைக்கிறது மூலமா நீங்க நிறுவனத்தோட அறிக்கைகள், சந்தை நிலவரங்கள் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு உங்களோட சொந்த தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த மூலப்பொருட்கள்ல இன்னும் ஆழமா ஆராயறதுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்கிறது நிச்சயம்.